முதல்வர் மு.க.ஸ்டாலினை கிழித்து தொங்கவிட்ட கஸ்தூரி. மக்களோட எந்த பிரச்சனைக்காகவும் தாவேகா தலைவர் விஜய் குரல் கொடுத்தது கிடையாதுன்னு கடுமையா விமர்சனம் செய்திருக்காங்க பாஜக பிரமுகரும் நடிகையுமான கஸ்தூரி. கோவை விமான நிலையத்துல செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் பேசும்போது, தமிழகத்தில் நடக்கிற தூய்மை பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் போராட்டம் மற்றும் திருப்பரங்குன்றம் விவகாரம்னு மக்களோட எந்த பிரச்சனைக்காகவும் விஜய் குரல் கொடுக்கல. கேரளாவில் கிறிஸ்தவர் தாக்கப்பட்டதுக்கு மட்டும் அறிக்கை விட்டாரு. ஆதவ் அர்ஜுனா பேசுற அளவுக்கு கூட விஜய் பேசுறதில்ல. அமைதியா இருந்து ஜெயிக்கிறதெல்லாம் எம்ஜிஆரோட முடிஞ்சிடுச்சுன்னு விஜய கடுமையா விமர்சனம் செய்த கஸ்தூரி திமுகவையும் விட்டு வைக்கல. திமுக ஆட்சி தொடங்கி 5 ஆண்டுகள் முடிகிற நிலையில தமிழகத்துல போதைப் பொருள் பிரச்சனை, பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறி உள்ளிட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த வகையில தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருக்கு. எல்லோரும் பாதுகாப்பா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஜெபம் செய்யறாரு. அவரை நைட் 9 மணிக்கு மேல எங்கேயாச்சும் நடைபயிற்சி போக சொல்லுங்க பார்க்கலாம். சினிமாவை வச்சுதான் இந்த ஆட்சியை விமர்சிக்கணும்னு இல்ல. நாஞ்சில் சம்பத் விமர்சனம் ரசிக்கிற மாதிரி இல்லைன்னு திமுகவை முதல்வர் மு.க.ஸ்டாலினும் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாங்க கஸ்தூரி. ஆனா பாஜக பத்தி பேசும்போது விஜயோட ஜனநாயகன் படத்துக்கு வந்த பிரச்சனை மாதிரி பாலிவுட் நடிகை கங்கனா ரணாவத் படத்துக்கும் பிரச்சனை வந்துச்சு. இந்த விவகாரம் கோர்ட் வரைக்கும் போனதுக்கு மத்திய அரசு கையில எதுவும் இல்லைன்னு சப்ப கட்டு கட்டினது குறிப்பிடத்தக்கது.